மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு சன் நெக்ஸ்ட் ஓடிடில ரிலீஸ் ஆன ஹனி அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல நவீன் சந்திரா, திவ்யா பிள்ளை, திவி வத்யா இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் கருணகுமார். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் நவீன் சந்திரா இந்த சூப்பர் ஸ்டிஷன், அதாவது ரொம்ப மூட நம்பிக்கையில ரொம்ப ஊறி போனவர். பணம் சம்பாதிக்கிறதுக்காக நிறைய இந்த சூனியம் வைக்கிறது, பலி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாரு. ஒரு பாயிண்ட்ல அவரோட சொந்த பொண்ணே இதுக்கு பலியாக்க ட்ரை பண்றாரு. இது எதிர்க்கிறதுக்காக அவங்க அம்மா ரோல்ல ப்ளே பண்ண திவ்யா பிள்ளை ட்ரை பண்றாங்க. பட் ஆனா இதையும் மீறி அவர் என்ன பண்ணாரு, அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுது, அவர் நினைச்ச மாதிரி பணம் எல்லாம் கிடைச்சதா, இதெல்லாம் பாக்குறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் ஜானர். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவ் தோன்றது நவீன் சந்திராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்குது. இந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். நிறைய சீன்ல அவரை பார்க்கும்போது நமக்கே பயம் வரும். அந்த அளவுக்கு அவர் நேச்சுரலா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி சப்போர்ட்டிங்கா நடிச்ச திவ்யா பிள்ளையும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி மூட நம்பிக்கையிலே ஊறி போய் நிறைய பேர் என்னென்னமான விஷயங்கள்லாம் பண்றாங்க, உங்க குடும்பத்தையே எப்படி உள்ள கொண்டு வராங்க, இந்த மாதிரி நிறைய டீட்டெயிலான விஷயங்கள்லாம் காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோட கடைசியில இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களோட முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபியும் பிஜியும் நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் செட் பார்க்கலாம்னா எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படத்துல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இந்த பூஜை புனஸ்காரம், இந்த சூனியம் வைக்கிறது, இந்த மந்திரம் ஓதுறது இப்படின்னே எடுத்து நமக்கு ஒரு பாயிண்ட்ல சலிப்பாயிடுது. ஏன்னா ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப காட்டிட்டு இருக்காங்க. வேற எதுவும் சுவாரஸ்யமான சீன்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த வயலன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து இந்த படத்துல கொட்டி கிடக்குது. அண்ட் ஒரு அடல்ட் சீனும் இருக்குது. ஸோ கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட பார்க்கவே முடியாது. தேவையில்லாத நிறைய சீக்வன்ஸும் இருக்குது. குறிப்பா சொல்லணும்னா அந்த பொண்ணு கூட இன்னொரு இமேஜினரி கேரக்டர்ல இன்னொரு பொண்ணு பூனை வேஷம் போட்டு வரும். அது எதுக்காக அந்த பூனை வேஷம் போட்டிருக்காங்கிறது புரியுது. பட் ஆனா அந்த கேரக்டர் எதுக்கு அப்படிங்கிறது பெருசா புரியவே இல்லை. அந்த கேரக்டர் பெருசா ஒரு இம்பாக்ட்ஃபுல் கொடுக்கல. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா மூட நம்பிக்கையை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படம் எடுத்த மாதிரி தெரியுது. ஆனா இருக்கிற 2 மணி நேரத்துல 1 மணி நேரம் 50 நிமிஷம் மூட நம்பிக்கையை பத்தியே பேசிக்கிட்டு கடைசி 10 நிமிஷத்துல இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது வந்து ஏத்துக்கிற மாதிரி இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நவீன் சந்திராவோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் திவ்யா பிள்ளையோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்தது. மத்தபடி படமா கேட்டீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான். சன் நெக்ஸ்ட் ஓடிடில தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்குது. நீங்க இன்கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.